இன்னைக்கு செய்யற தோசையில அசந்து போகணும். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சார் சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். ஐயோ என்ன பண்ற நீ? தோசை சுட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தோசை சுட்டு தரேன்னு சொன்னியா இல்லையா? அத சுட்டுட்டு இருக்கேன். அதுக்காக எப்படியா சுடுவாங்க? தோசை கல்ல தான ஐயையே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் கொலகுத்தமா பண்ணிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? நீங்க தோசை சுட சொன்னமா? ஆமா சுட சொன்னீங்க. அத சுட்டுட்டு இருக்கேன். தோசை சுடுறது இல்லம்மா, தோசை அது தோசைகள்ல ஊத்தி இருக்கணும். ஐயோ இவங்க வேற வீட்டுக்கு வந்தாலும் வந்துட்டேன். இத வேற நானே தான் செய்யணுமா? இன்னைக்கு செய்யற தோசையில அசந்து போகணும். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சார் சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். ஐயோ என்ன பண்ற நீ? தோசை சுட்டுட்டு இருக்கேன். இப்படியா சுடுவாங்க தோசை? ஏய் நீ அடுப்பு தீர வச்சு சுட்டுட்டு இருக்கற. இப்போ எதுக்கு ஆஃப் பண்ண? இப்படி சுடக்கூடாது தோசை. நீ எப்படி சுடுற தோசை? நீ தானே தோசை சுட சொன்ன. அதான் தோசை சுட்டுட்டு இருக்கேன். இப்படிதான் சுட்டு தந்துட்டு இருக்கியா வீட்ல நீ? நீ என்ன கேட்ட? எனக்கு ஒரு தோசை சுட்டு தரேன்னு சொன்னியா இல்லையா? அத சுட்டுட்டு இருக்கேன். அதுக்காக எப்படியா சுடுவாங்க? தோசை கல்ல தான ஐயையே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் கொலகுத்தமா பண்ணிட்டேன். நான் இப்படிதான் சுட்டு சாப்பிடுவேன். நெருப்புல சுடக்கூடாதுடி. தோசை கல்லுல தாண்டி தோசை ஊத்துவாங்க. உங்க ஊர்ல மீனை எப்படி சுடுவாங்க? மீன் நெருப்புல சுடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் தோசையை நெருப்புல சுடுறேன். பைத்தியம், தோசை அப்படி சுடக்கூடாது பைத்தியம். நான் அப்படிதான் சுடுவேன். மா நீ வா, உன் அண்ணன் பொண்ணு பண்ற அக்க போற பாருங்க. என்ன நெருப்புல வச்சு தோசை சுடுவா? அத்தை நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? நீங்க தோசை சுட சொன்னமா? ஆமா சுட சொன்னீங்க. அத சுட்டுட்டு இருக்கேன். தோசை சுடுறது இல்லம்மா, தோசை அது தோசைகள்ல ஊத்தி இருக்கணும். சாரி எனக்கு தெரியாது. அது தோசை கல்ல ஊத்தணும் அத்தை. ஆனா தோசை சுட தானே சொன்னீங்க. ஏன் அப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? என்ன உன்னாண்டாக்க போறாரு நீ? இது மாதிரி தோசை அத்தை ஏன் அத்தை இந்த மாதிரி ரெண்டு பேரும் எதனா ஒரு பழி போட்டுட்டே இருக்கீங்க? சுடுன்னு சொன்னா தோசை கல்ல தான் சுடுவாங்க. அதுக்காக நெருப்புல வச்சியா சுடுவாங்க யாராச்சும்? நீங்க சொன்ன வார்த்தை தான் நான் தட்டாம செஞ்சிருக்கேன். நான் இப்படிதான் சுடுவேன். கூலி மிச்சமாமனும் பேச்ச கட்டுவீங்க. வேலைக்கு சத்தம் பத்தியா என் புத்திய? அப்படி சுடக்கூடாதுமா. தோசை சுடுறதுன்னா தோசைகள்ல ஊத்தவா எப்படின்னு கேட்டு. தோசை ஒவ்வொன்னா சுட்டுருக்குறா, ரவுண்ட் ரவுண்டா சுட்டுருக்குறா. உங்க மூஞ்ச பார்த்தா என் மூஞ்ச பாக்குற மாதிரியா இருக்குது. அதான் உன் மூஞ்சி மாதிரியே சுட்டு இருக்கேன். அவ்வளவு பாசம் அத்தை உங்க மேல. நெருப்புல சுடுறியா? எப்ப பார்த்தாலும் உன் முகர்கிட்ட முன்னாடி காட்டினா அவள மாதிரி தானே சுட முடியும். என் முகர கட்டைய பார்த்து சொல்லிட்டாலே. தோசையை இவன் முகர கட்ட போனா போதும் வச்சிருக்கா. இவன் என் முகர கட்டையில காட்டுறா. ஒரு தோசை சுட்டது குத்தமா அத்தை? என்ன கூத்து பண்ண போறாளோ தெரியல. போ நிறைய ஒரு வழி பண்ணி வச்சிட்டான். நீங்க தோசையை ஊத்த வேணா, ஒண்ணும் வேணா. நீ போய் உக்காரு. இப்போ நான் ஊத்திக்கிறாங்க பாத்துக்கிறேன். நீ போ. இவங்கள வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. ஏன் அத்தை இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிகிட்டே இருக்கீங்க? தோசை ஊத்த சொன்னா நீ தோசை சுட்டு வச்சுக்கிற. சொல்லாத, ஊத்தி தரேன் போய் உட்காருன்னு சொல்லு. போமா இந்த மாதிரி நீங்க அப்பே தெளிவா சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சுட முடியும். ஒரு தோசை சுட சொன்னா எப்படி சுட்டு வச்சுக்கிறா பாரு உன் மருமக. சுடுன்னு சொல்றது ஒரு குத்தம் ஆயிடுச்சா, அதனால அடுப்புல வச்சு சுட்டுட்டாலாம் தோசைய. என்ன கூத்து பண்ண போறாளோ, நீ என்ன பண்ண போறியோ தெரியல. போ அத்தை நான் வேணா சுடு தண்ணி வச்சு தரட்டுமா அத்தை உங்களுக்கு? வேணாமா சுட தண்ணி? நீ சுட தண்ணியே வைக்க வேணாமா. தோசை சுட்டதே எங்களுக்கு ரொம்ப பெருமை. வேணாமா அத்தை நான் நல்லா வைப்பேன் அத்தை. எங்க ஊர்லயே நான் தான் அத்தை சுடு தண்ணி சூப்பரா வைப்பேன். அந்த சுடு தண்ணி வச்சு என் தலையில கொட்டு. ஐயோ சுடுமே. சுடுமா? சூடா ஊத்துனா தலையில சுடாது, முடி கொட்டி விழுந்துருமே கீழே. ரொம்ப நடிக்காத பாப்பா. ஒண்ணும் தெரியாது. ஓ பாப்பா சுட தண்ணி தான் வைக்க தெரியுமா உனக்கு? வேற எதுவும் தெரியாதா? நம்ம ஊர்ல போய் கேளு அத்தை, எல்லாம் சொல்லுவாங்க. யார போய் கேட்க சொல்ற? நம்ம ஊர்ல தான் அத்தை, கேளுங்க அத்தை. சுடு தண்ணிலே நான் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் வச்சு. சுடு தண்ணி வச்சது இல்லையா? போங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அது கூட உங்களுக்கு பிடிக்கல அத்தை. வேற எதுனா செய்வா அத்தை உங்களுக்கு? ஒன்றும் செய்வானாமா. ஆணியா புடுங்க வேணாம். உனக்கு ஒரு கும்பிடுமா. நீ போமா. நீ சுடு தண்ணியே வைக்க வேணாம், எனக்கு சுடு தண்ணியே ஊற்ற வேணாம்மா. போயிட்டு வா. சரி அப்ப நான் வரேன் அத்தை. ஒன்றும் தெரியாது பாப்பா மாதிரி போறா பாரு. எப்படி அப்புறம் தான் கூத்து சுடு தண்ணி வச்சு தரலாம். தோசை சொன்ன சூப்பரா சுட்டா சுடு தண்ணி. இதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை பாரு. இந்த 9 நாளைக்கு அலப்பறதான் அடுப்புங்க அறையில. என்ன பண்றது? வந்துட்டாலும் வேணானாலும் தடுத்து விட்டாலும் போகல. வந்த ஒரு பாடு என்ன பண்றது? போகலன்னா என்ன பண்றது? நீ இந்த மாதிரி வக்கனையா வாக்கி நின்றுட்டு இருந்ததுன்னா டைமுக்கு அவ தின்னுட்டு ஒரு தோசை சுட கூட தூக்கு பார்த்தல. இப்படி உட்கார வச்சு கொட்டிங்கிற. எப்படிதான் புருஷன் உட்கார வச்சு கொட்டுறான்னு தெரியல.
வந்து 9 நாள் ஒரு நாள்லயே அவ இவ்வளவு கூத்து பண்ணிட்டா. இன்னும் 9 நாள் என்ன கூத்து பண்ணுவான்னு தெரியாது. உன் பாடாச்சு, உன் அண்ணன் பொண்ணு பாடாச்சு, எனக்கு தெரியாது. என்ன ஆளை விடுங்க, என்னால இந்த கூத்தெல்லாம் பார்க்க முடியல. சரி நீ என்னதான் எனக்கு திட்டினாலும் என்ன பண்றது? வந்தவள என்ன செய்யறது? நானு